ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போகிறோன்னா, சென்னையில் நடக்கிற ஏர் ஷோக்கு போகிறோம். அண்ட் நாங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கோம். நேற்று வரைக்கும் போக வேணாம், மார்னிங் வேக்கப்பாக ரொம்ப டயர்டுன்னு சொல்லி லாஸ்ட் வந்து ஒய் நாட் இங்கே சென்னையில் வந்து 20 இயர்ஸில் ஒன்ஸ் தான் நடக்கும். லாஸ்ட்டு 2004 தான் இங்கே நடந்துச்சு. அண்ட் இந்த இயர் 2024 இங்கே நம்ம சென்னையில் நடக்க போகிறது. அப்போ வந்து அரௌண்ட் 10 lakh பீப்புள்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு எப்படி எல்லாம் தெரியாது. October 8 ஏர்ஃபோர்ஸ் டே. ஸோ அதுக்கு வந்து அவங்களோட பவர் என்ன அதெல்லாம் காமிக்கிறதுக்காக நம்ம மெரினா பீச்சில் இன்றைக்கி 11 to 1 நடக்குது. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஸோ இனி அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே அங்கே எப்படி கூட்டமாக இருக்கும், வீடியோ எடுக்க முடியுமா எதுவுமே தெரியாது. ஓகே, இப்போ காமோம். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ்ஸுக்காக பஸ் ஏறிட்டேன். பஸ்ஸு மெரினா வரைக்கும் போகுமான்னு தெரியாது, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வெளியே ஃபுல்லும் டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். எங்கே இருக்கோன்னே தெரியல. இங்கேருந்து ஒரு 2 kilometers இருக்குது. ஹார்ட் ஒர்க். சரி, ஓகே, ஃபைன். தண்ணி வாங்கிட்டோம். நாங்கள் இப்போ சேட் பார்க் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கோம். இங்கே இருந்தும் எவ்வளோ இன்னும் 1 kilometer நடக்கணும். எவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக நாங்கள் மெரினா பீச் பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் நடந்தால் போதும். பீச்சுக்குள்ளாடி வந்துட்டோம்ல. வெயிலாக இருக்கும். ஐயோ, பேசலாம் ரொம்ப டேன் ஆயிடுச்சு. இப்போ 10:30 ஆயிடுச்சு. 11க்கு தான் ஆரம்பிக்கும். இனியும் 30 minutes அதுக்காக வெயிட் பண்ணணும். சென்னையில் தமிழ்நாட்டு ஃபுல் எங்கேருந்தோ வராங்க எல்லாருமே இது பார்க்குறதுக்காக. ஸோ வி ஆர் ஸோ எக்ஸைட்டட். இஷா, ஆர் யூ எக்ஸைட்டட்? கார்த்தி எஸ். கார்த்தி, இந்த vlog நீ பார்த்தேன்னா வேணியும் நான் மிஸ் பண்ணேன். ரொம்ப வெயிலாக இருக்குது, சுத்தமாக முடியல. ஸோ மார்னிங் எதுவும் சாப்பிடல, அதனால் பஜ்ஜிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் அப்படி தான். ஓகே, நம்ம இப்போ பஜ்ஜி சாப்பிட்லாம். ஐயோ, பஜ்ஜி சாப்பிட்லாம். ஓகே, அப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. 11 to 11:30 மாற்றிட்டாங்க. அண்ட் அங்கே தெரியுது அவங்களுக்கு திங்ஸ் ஷிப் போகுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 2 ஷிப் போகுது. 11:30 ஆயிடுச்சு. இப்போது எங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப வெயில், ஃபேஸ் ஃபுல் டேன் ஆச்சு. ஐயோ, 11:30னா 12 ஆகிடும் நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆகவே. ஃபைனலி கூட வந்த குணா டயர்ட் ஆயிடுச்சு. குணா, எலும்பு முடியலையா? அதுலேயும் போஸ்க்கு. முடிஞ்சாச்சு. ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கூட உனக்கு எப்படி இருந்துச்சு? கூட டயர்டே ஆகிடுச்சு, உட்காந்துட்டா. நைஸ். பட் எங்களோட ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப டேன் ஆகிடுச்சு. ரொம்ப வெயில். ரூமில் போனால் போதும். வெளியே போகிறதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது எப்போ ஆகும்? சரியான கூட்டமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. பேக்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே மயக்கம் போட்டு விழுறாங்க. எப்படியோ ஒரு பார்க்குக்குள்ளே அடித்து பிடிச்சி ஏறிட்டோம். அங்கே பார்த்தா இருக்கக்கூட இடம் இல்லை, பூச்சியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு.
சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள். கூட வந்து டிஷாவும் கீர்த்தியும் காணல, அவங்க எங்கேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் வீடியோ எடுக்கவும் முடியலை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அங்கே இருந்து அந்த பார்க்லேருந்து நாங்கள் வெளியே இறங்குனது 4:30க்கு. அது வரைக்கும் நெட்வொர்க் எதுவுமே இல்லை. டிஷாவும் கூப்பிடவும் நெட்வொர்க் இல்லை. அவங்க எங்கேன்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் 4:30க்கு தான் நெட்வொர்க் வந்துச்சு. அப்புறம் டிஷாவையும் கீர்த்தியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கீர்த்தி தலை சுற்றியே விழுந்துட்டாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கு. சத்தியமாக ஐயோ எனக்கு அந்த அந்த டே யோசிக்க எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள். நாங்கள் வந்து ரூமில் வந்தப்போவே 7 மணி ஆயிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் 5:30க்கு தான் கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து பஸ்ஸில் தான் வர முடிஞ்சிச்சு. ஒரு ஆட்டோ கூட அங்கே இல்லை. பஸ்லேருந்து எப்படியோ ஏறி இங்கே 7க்கு ரீச் ஆகிட்டோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் வந்ததே இல்லை. ஐ திங்க் அவங்க வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து போலீஸ் அந்த மாதிரி எல்லாமே இன்னும் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அவங்க மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. பட் வந்து இப்போ நியூஸில் பார்த்தப்போ தான் 5 பேர் இறந்துருக்காங்க. 240 மெம்பர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எப்படியோ சீரியஸ்லி அந்த கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு மினிட் தோணிடுச்சு, இனி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா உயிரோடு இருக்க மாட்டோன்னு தான் நானும் என் கூட இருந்தவங்கன்னு நினச்சாங்க. பட் ஏதோ அந்த இதில் ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு பார்க்குக்குள்ளாடி போனதுனால தப்பிச்சிட்டோம். ஐயோ! தயவு செய்து இனிமேல் குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டே வராதீங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 2 வயசு குழந்தை. ஒரு அம்மா வந்து பையனை காணலைன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஐயோ! எத்தனையோ பேரோட கஷ்டம்லாம் பார்த்துட்டோம். நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான்.